Environ Life Science Limited, partnering for life. Hi, this is Dr. Duraisamy, sexologist, diabetologist, director KK Diabetes and Sex Care Center, Coimbatore. இப்போது நம்ம பேச போகிறது எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹார்மோன்ஸ். இந்த ஹார்மோன்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பாடியில் நமக்கு இன்ஃபர்மேஷனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு கூட சொல்லலாம். ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பார்த்திங்கன்னா இலக்கியங்கள்லேயும் சரி லிட்ரேச்சர்லேயும் சரி நம்ம இந்த லவ் ரொமான்ஸ் இதிலெல்லாம் ஹார்மோன்ஸ்னு சொல்லுவோம், கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவோம். இது எல்லாமே இந்த ஹார்மோனை பற்றினது தான். ஹார்மோன்ஸ் மேல் ஃபீமேல் ரெண்டு பேர்த்துக்குமே இருக்கும். அதில் மேலுக்கு செப்பரேட் ஆகிறது மேல் ஹார்மோன், ஃபீமேலுக்கு செப்பரேட் ஆகிறது ஃபீமேல் ஹார்மோன். ரெண்டு பேர்த்துக்கும் காமன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தைராய்டு ஹார்மோன், அட்ரினல், பிட்யூட்ரி இதெல்லாம் எல்லாத்துக்கும் காமனாக இருக்கிறது. ஸோ இந்த ஹார்மோன்ஸ் என்ன பண்ணுது என்னென்ன அப்படின்னு கேட்கலாம். தைராய்டு ஹார்மோன் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் எண்டோக்ரைன் ஹார்மோன்ஸ், அட்ரினல் ஹார்மோன்ஸுங்கிறது. அட்ரினல் கிளாண்டு தான் அட்ரினலினை நமக்கு செக்ரெட் பண்ணுது. நம்ம என்றைக்காவது ஒரு ஆங்ஸைட்டியோ டெப்ரெஷனோ ஒரு அக்ரெசிவாக மாறும்போது அட்ரினல் வேகமாக வேலை செஞ்சு அட்ரினலின் சுரக்க வச்சு நம்மளோட பிபி எல்லாம் ரத்த ஓட்டமெல்லாம் அதிகமாகி அந்த டைமில் நம்ம டைஜஷன்லாம் கம்மியாகி ஒரு ஆக்ரோஷமான மசில்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வெறித்தனமாக வர்றது தான் இந்த அட்ரினலின் அப்படின்னு சொல்லுவோம். தைராய்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் ஹைப்போ தைராய்டிசம், ஹைப்பர் தைராய்டிசம் சொல்லுவாங்க. நானே என்னோட ப்ராக்டிஸில் நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்துருக்கேன். சார் ஒரு 5-7 டேஸில் பார்த்திங்கன்னா 4-5 kgs நான் கெயின் ஆகிட்டேன். நான் டயட் அதே மாதிரி தான் இருக்கேன், என்னோடய லைஃப் ஸ்டைல் எல்லாம் அதே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு பார்த்தா தைராய்டில் அப்நார்மலாக இருக்குதுன்னு அர்த்தம். சில பேர் கேட்பாங்க எனக்கு தைராய்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. என்றைக்குமே எந்த ஒரு டிசீஸுமே வந்தால் தான் நமக்கு தெரியும். அது வரும்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட சொல்லிட்டு வராது, இண்டிகேஷன்லாம் கிடையாது. அது நமக்கு மெயில் பண்ணிட்டோம், மெசேஜ் பண்ணிட்டோம்லாம் வராது. ஸோ இந்த தைராய்டோட இம்பார்ட்டன்ட், தைராய்டு பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ், சடன் வெயிட் லாஸ் ஆர் சடன் வெயிட் கெயினு, அதே மாதிரி ஆங்ஸைட்டி, பல்பிட்டேஷன், ஒரு மூடு ப்ராப்பராக இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாமே தைராய்டோட கேரக்டர்ஸ். அதுக்கப்புறம் எண்டோக்ரைன் ஹார்மோன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா மேல் ஹார்மோன், ஃபீமேல் ஹார்மோன் இதெல்லாம் நம்ம இன்னும் பேசுவோம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா பிட்யூட்ரி. இந்த பிட்யூட்ரி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உள்ள பிரெயினுக்கு பக்கத்தில் இங்கே இருக்கும். அந்த பிட்யூட்ரி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு இந்த சைஸில் ஒரு குட்டி ஃப்ரூட் சைஸில் இருக்கும், ஒரு ஸ்ட்ராபெரி சைஸில். இந்த பிட்யூட்ரி தான் ஒரு கண்ட்ரோல் ரூம் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒவ்வொரு ஹார்மோனும் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணுறது, இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறது இந்த பிட்யூட்ரின்னு சொல்லலாம். இதுங்களுக்கெல்லாம் பாஸ் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட மாஸ்டர் பிரெயின் தான். இந்த பிரெயின் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிட்டி போலீஸ் கமிஷனர் மாதிரி இந்த கண்ட்ரோல் ரூமை கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே அந்த பிரெயினோட வேலை. ஸோ அடுத்தது எண்டோக்ரைனை பற்றி பேசுவோம். எண்டோக்ரைன் ஹார்மோன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சைல்டு பர்த்தில் பிறந்து அது சைல்டுஹுட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வரும்போது அந்த அடலசன்ட் பீரியடை டச் பண்ணுறது, அதாவது ஒரு 12-13 இயர்ஸில் அப்போ தான் இந்த ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் மேலுக்கு பார்த்திங்கன்னா அதாவது ஒரு 8-9-10 இயர்ஸ் வரைக்கும் மேல் சைல்டு ஃபீமேல் சைல்டு ரெண்டு பேருமே சைல்டுன்னு தான் சொல்லுவாங்க. அந்த மேல் கேரக்டர் ஃபீமேல் கேரக்டருங்கிறது ஃபஸ்ட் இருக்காது. அந்த ஃபீமேலுக்கு நம்ம ஹேர்ஸ் லெங்க்தியாக வளர்த்துறது, நம்ம ஜடை பின்னுறது, அதே மாதிரி மேலுக்கு ஷார்ட்டாக ஹேர் கட் பண்ணுறது, மேலுக்கு மேல் நேம் வச்சு கூப்பிட்றது, ஃபீமேலுக்கு ஃபீமேல் நேம் வச்சு கூப்பிட்றது, மேலுக்கு மேல் டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸு, ஃபீமேலுக்கு ஃபீமேல் டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸு, இதெல்லாம் போடுறதுனால தான் ஒரு ஐடென்டிஃபிகேஷன். போத் மேலே மேல்னும் ஃபீமேல் ஃபீமேல்னு சொல்லுவோமே தவிர அவங்க மனசுக்குள்ளே அந்த சைல்டுக்கு மேல் சைல்டுக்கும் ஃபீமேல் சைல்டுக்கும் ஒரே மாதிரி எண்ணங்கள் தான் இருக்கும். ஒரே மாதிரி தான் விளையாடுவாங்க, படிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு கெட்ட தவறான எண்ணங்களோ பழகிறதுல கேரக்டரில் தவறான எண்ணங்களோ தயக்கமோ இருக்காது. எப்போ அவங்களுக்கு அந்த சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்கும்னா பியூபர்ட்டி. மேலுக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பிரெஸ்ட் எடுத்துட்டிங்கன்னா மசில்ஸ் ஒரு மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகி லென்த் ஆகும். ஃபீமேலுக்கு அந்த பிரெஸ்ட் கிளான்ஸில் பார்த்தீங்கன்னா பிரெஸ்ட்டில் ஃபேட் அக்குமுலேட் ஆகி ஒரு அட்ராக்டிவாக, ஏன் அந்த செக்ஸுவலி அட்ராக்டிவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபீமேலுக்கு அவங்களோட ஃபேஸாக இருக்கட்டும், அவங்களோட பிரெஸ்ட்டாக இருக்கட்டும், அதே மாதிரி ஹிப்
இடுப்பு சைஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி சேஞ்சஸாக அட்ராக்டிவாக ஃபெமினிசமாக மாறும். மேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மஸ்குலர் பாடியோட அவங்க வந்து அந்த மேல்னஸோட அந்த வாய்ஸ்லேருந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபீமேலோட வாய்ஸ் வந்து சாஃப்டாக இருக்கும், மேலோட வாய்ஸ் வந்து ஒரு ஹார்டாக இருக்கும். இந்த சேஞ்சஸ் எல்லாமே ஹார்மோன், ஃபீமேலுக்கு வந்து ஃபீமேல் ஹார்மோன்ஸ் டாமினேட் பண்ணுறது, மேலுக்கு வந்து மேல் ஹார்மோன் வந்து டாமினேட் பண்ணுறது. இதுதான் வந்து ரீசன். மேலுக்கு வந்து மேல் ஹார்மோன் அப்படின்னு மெயினாக சொல்கிறது வந்து டெஸ்டோஸ்டிரோன். இந்த டெஸ்டோஸ்டிரோன் எங்கே ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா போத் டெஸ்டிஸில். இந்த டெஸ்டோஸ்டிரோன் தான் வந்து மேலுக்கு வந்து செக்ஸ் தாட்ஸை வந்து அதிகம் பண்ணுறது, செக்ஸுவல் அட்ராக்ஷன் ஆப்போசிட் பார்ட்னர்கிட்ட வந்து அட்ராக்ட் பண்ணுறது இந்த டெஸ்டோஸ்டிரோன் தான். இந்த டெஸ்டோஸ்டிரோன்னால எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் வரும் அப்படிங்கிறதும் மெயின் ரீசன், நம்ம அக்செப்ட் பண்ணி தாக்கணும். ஃபீமேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேலுக்கு வந்து ஈஸ்ட்ரோஜன், அதே மாதிரி ப்ரொஜெஸ்ட்ரோன் ப்ரெக்னென்ட் ஆகும்போது, அதே மாதிரி அந்த ப்ரெக்னன்சி கண்டினியூ ஆகும்போது லாக்டேஷனுக்காக ப்ரொலாக்டின் வந்து செக்ரெட் ஆகும். அதுக்கப்புறம் ஹச்சிஜி வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகிறதுனால அவங்களோட ரெகுலர் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வந்து அந்த ப்ரெக்னன்சி எப்போ வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கும். ஸோ இதெல்லாம் ஃபீமேல் ஹார்மோன்ஸ். இதில் வந்து சில நேரம் அந்த பியூபர்ட்டி டைமில் ஃபீமேலுக்கு மேல் ஹார்மோன் கூட லைட்டாக டாமினேட் பண்ணுறதுக்கான சான்ஸ் உண்டு. அப்போ அந்த ஃபீமேலுக்கு வந்து அவங்களோட கேரக்டர் வந்து மேல் மாதிரியே இருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா மேல் மாதிரி நல்லா ஃபீமேலே வந்து ஸ்ட்ரைட்டாக இருப்பாங்க, பிரெஸ்ட் சைஸ் வந்து கம்மியாக இருக்கும். அவங்களோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா ஈவனாக ஒரு மேல் மாதிரியே மஸ்குலர் பாடியாக இருக்கும். அவங்க மோஸ்ட்லி ப்ரோன் டு பார்த்திங்கன்னா ஹேர் ஸ்டைல்லாம் மேல் மாதிரியே கட் பண்ணிக்குவாங்க, போலீஸ் கட் மாதிரி, இந்த மாதிரி இதெல்லாம் வரும். மேலுக்கும் கூட சம் நேரம் மேல் ஹார்மோனோட டாமினேஷன் கம்மியாகும் போது ஃபீமேல் கேரக்டர்ஸ் வர்றதுக்கான சான்ஸ் உண்டு. கைனகோமாஸ்டியா, பிரெஸ்ட் சைஸ் இன்க்ரீஸ் ஆகிறது, அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டிங்கன்னா ஒரு முஸ்டாக் பியர்டெல்லாம் வந்து க்ரோத் வந்து ப்ராப்பராக இல்லாததுனால அவங்க ஃபீமேல் மாதிரி அவங்களோட நடைகள் கொஞ்சம் இருக்கலாம், பேசுறது, அவங்களோட கேரக்டர் எல்லாம் வந்து அந்த மாதிரி இருக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. ஸோ இந்த ஹார்மோன்ஸ் வந்து லைஃப்பில் வந்து எவ்வளவு இம்பார்ட்டண்ட் ரோல் வந்து ப்ளே பண்ணுது அப்படின்னு பாருங்கள். செக்ஸில் வந்து ஃபீமேலுக்கு ஃபீமேல் ஹார்மோன் வந்து சேஞ்சஸ் இருக்கும்போது அவங்களுக்கு செக்ஸுவலி வந்து செக்ஸுவல் டிசையர் குறையிறதுக்கு வாய்ப்புண்டு, இன்ட்ரெஸ்ட் குறையிறதுக்கு வாய்ப்புண்டு, அரௌசல் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு, செக்ஸில் நாட்டம் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா உண்டு. மேலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் வர்றதுக்கு வாய்ப்புண்டு, டிசையர் டிஸார்டர் வர்றதுக்கு வாய்ப்புண்டு, அரௌசல் டிஸார்டர் வர்றதுக்கு வாய்ப்புண்டு. காமன் செக்ஸுவல் டிஸ்ஃபங்க்ஷனில் இந்த ஹார்மோன்ஸ்க்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, கன்ஃபியூஷன் இருக்குது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கிற மாதிரி இருந்தால் ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணால் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் மேரேஜ்க்கு முன்னாடி ப்ரீ மேரேஜ் கவுன்சிலிங்னு சொல்லிட்டு போயிட்டு ப்ராப்பராக ப்ரொஃபஷ்னல்கிட்ட உங்களோட ஹார்மோன்ஸ் வந்து ஸ்க்ரீன் பண்ணி பார்த்துக்கிறது மிகவும் மிகவும் அவசியம். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி இருக்க லைஃப் ஸ்டைலில் இந்த ஐடி ஃபீல்ட் ஆகட்டும், அதே மாதிரி நம்மளோட எஜுகேஷன்லாம் வந்து அதிகமாகி நம்மளோட குவாலிஃபிகேஷன்லாம் அதிகமாகிறதுனால நமக்கு செக்ஸில் வர்ற இஷ்யூஸும் சரி, ப்ரெக்னன்சியில் வர்ற, ஃபர்டிலிட்டியில் வர்ற இன்சிடென்ட்ஸும் சரி அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. அதனால் இதுக்காக பயந்துக்க தேவையில்லை. டாக்டரை கன்சல்ட் பண்ணால் உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். இந்த ஹார்மோன்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக யோசிக்கணும், அதே மாதிரி கன்சிடர் பண்ணணும். நன்றி, வணக்கம்.